வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் ரிஷபராசி குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எப்பொழுது? ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி பெற்றால், ராகு கேது பெயர்ச்சி பெற்றால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பது பற்றி தான் சிறு விளக்கமாக பார்ப்பது இந்த பதிவு. வருகின்ற பிரபவ ஆண்டு ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி தமிழில், ஆங்கிலத்தில் 20/10/2026 செவ்வாய்க்கிழமை மாலை 4:29 குரு பகவான் கடகராசியில் இருந்து பெயர்ச்சி பெற்று சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அமர இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதம் இப்பொழுது இருக்கிறது. இதே பிரபவ ஆண்டு 10ஆம் மாதத்தில் ராகு கேது பயிற்சிகளும் இருக்கிறது. 10ஆம் மாதம் அல்ல, 11ஆம் மாதத்தில் 13/11/2026 வெள்ளிக்கிழமை மாலை 5:09 இப்பொழுது ராகு பகவான் கும்பராசியில் இருக்கிறார். கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறார். ராகு பகவான் மகர ராசிக்கும் கேது பகவான் கடக ராசியிலும் அமர்ந்து 1.5 ஆண்டு காலம் ரிஷபராசியான உங்களுக்கு என்னென்ன பலன்களை தருவார்கள்? ரிஷபராசிக்காரர்களுக்கு பொருளாதார உயர்வு வேண்டும். செய்யும் தொழிலில் வருமானம் அதிகமாக கிடைக்க வேண்டும். குடும்பத்தில் போராட்டமில்லாத வாழ்க்கை வேண்டும். மன நிம்மதி இல்லாத சூழ்நிலையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களான உங்களுக்கு கிரக மாற்றங்களால் நன்மைகள் நடக்குமா? சனி பகவானை பற்றி சொல்லவே இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா, சனி பகவானை பொறுத்தவரையில் 2027 கடைசியில் தான் பயிற்சி பெறுகிறார். அதனால் சனி பகவானை பற்றி ரிஷபராசிக்காரங்க பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இப்பொழுது உங்களுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய அதிகப்படியான போராட்டங்களையும் பொருளாதாரத்தில் இருந்து வருகின்ற வீழ்ச்சியும் நஷ்டத்தையும், யார் வகையிலோ உங்களுக்கு தொல்லைகளும் துன்பங்களும் வருவதை முடிந்த அளவுக்கு தடுத்து காப்பாற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகமே சனி பகவான் தான். காரணம், குருவின் வீட்டில் சனி பகவான் அமரும் காலம் என்பது காசு பணத்தால் பல வகையான கஷ்டங்களை அனுபவித்தே ஆக வேண்டும். பொருளாதாரத்தில் பின்னடைவை சந்தித்தே ஆக வேண்டும். குரு பகவான் எந்தெந்த ராசிகளில் இருந்தாலும், பாதகமான ஸ்தானத்தில் அமர்ந்தாலும் பார்க்கும் பார்வைக்கு பழுதில்லை, கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. ஆனால் சனி பகவான் முற்றிலும் மாறுபட்டவர். இருக்கிற இடமும் சரி, பார்க்கின்ற பார்வையும் சரி, அவருக்கு கெடுதலை செய்யும், கெடு பலன்களை தரும். அந்த வகையில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் ராசியில் இப்பொழுது இருக்கிறார். ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி பயிற்சி பெற்றவுடன் உங்கள் ராசிக்கு 4ஆம் ராசியில் இருப்பார். 3ஆம் இடம் என்பது பெரிதளவு பாதகம் இல்லை, இருந்தாலும் சாதகம் என்று சொல்லிவிடவும் முடியாது, சொல்வதற்கான வழியும் இருக்காது. கடுமையான முயற்சிகளையும் கடுமையான போராட்டங்களையும் சந்திக்கக்கூடிய காலம் 3ஆம் இடம். 4ஆம் இடத்தில் வரும்போது நன்மைகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதுவும் குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருந்தால் தொழில் மாற்றம், வீடு மாற்றம், இடமாற்றம், மனமாற்றம், பல வகையான மாற்றங்களால் ஓரளவுக்கு முன்னேற்றமான பாதைக்கு கொண்டு செல்வார். இருந்தாலும் உடல் நலத்தை மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ரிஷபராசிக்காரர்கள். எதற்காக என்றால், 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் அமரும்போது
உடல் நலத்தில் பாதிப்பு எப்படி வருகிறது என்றால், இதுக்கு என்ன கேள்வி வேண்டி கிடக்கு? நாம் தினமும் கை நிறைய சம்பாதிக்கும்போது நம்ம பேரில் அன்பும் பாசமும் ஒரு புரியாத அக்கறையும் எல்லோருக்கிட்டையுமே இருக்கும். இதுவே வருமானம் இல்லை, பொருளாதாரத்தில் பல வகையிலும் போராட்டமாக இருக்குன்னாக்கா, சொந்த உறவாக இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டார்கள். ஜாதகத்தை பார்த்து, ராசி பலன்களை பார்த்து ஓரளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருப்பவர்களுக்கு நேரம் சரியில்லைன்னு இருப்பாங்க. மற்றவங்க எப்போ பார்த்தாலும் ஒரே பிரச்சனை சொல்லிக்கிட்டு இருக்கிய, இந்த வேலையை விட்டால் வேறு வேலை இல்லையான்னு கேட்குற அளவுக்கு ஆகிடும் நிலைமை. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். 4ஆம் இடத்தில் நன்மைகள் உண்டு, மனக்கவலையும் உண்டு. அடுத்தது ராகுகேது. ராகுகேதுக்கள் பயிற்சி பெற்று அமருவது உங்களுக்கு குருவால் வரக்கூடிய பல வகையான பாதகங்களையும் தடுத்து பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் தான் ராகுகேதுக்கள் அமருவார்கள். ராகுகேதுக்களை பொறுத்தவரையில் 3லே அமரும்போது கேது பகவான் தடைகள் எதுவாக இருந்தாலும் அதை தவிர்த்து முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லுவார். யோகமான நேரம் என்று சொல்லாவிட்டாலும் அவயோகம் என்று சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக சனி பகவானும் கேது பகவானும் ராகு பகவானும் போட்டி போட்டுக்கொண்டு நன்மைகளை செய்வார்கள். அதில் மாற்றங்கள் இருக்காது. உங்களுக்கு அதிகப்படியான கஷ்ட நஷ்டங்கள் என்றால் இன்னும் 3½ மாதம் மட்டும்தான். அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் இயல்பான நற்பலன்களும் நன்மைகளும் நடந்து கொண்டே இருக்கும். ஒருவேளை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா வலிமை இல்லாமல் இருந்தால் சில நேரங்களில் நன்மையும் சில நேரங்களில் கஷ்டங்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா குரு கெட்டால் எல்லாம் தடை. பொருளாதாரம் தானே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்கிறது. அப்படி முடிவு செய்ய வேண்டிய குரு பகவானே பாதகஸ்தானத்தில் அமரும்போது மாற்றங்கள் என்பது அதிகமாக இருக்கும். முன்னேற்றத்தில் சிறு தடைகள் இருக்கும். அந்த தடையை கூட ராகு கேது சனி பகவான் சரி செய்வார்கள். தசா சரியில்லாதவர்களுக்கு சற்று பாதகமாக இருக்கும். அதற்கு பரிகாரமாக குரு பகவான் எப்பொழுதெல்லாம் கெட்ட இடங்களில் அமருகிறாரோ அப்பொழுதெல்லாம் குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வணங்கி வருவதும் தரிசனம் செய்வதும் நவகிரகத்தை மாலை நேரத்தில் வலம் வருவதும் மிகச்சிறந்த பரிகாரமாகவும் நன்மையாகவும் இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.